வாரம் வாங்கின காய்கறி எல்லாம் தீந்துட்டு பாத்துக்கோங்க. அதனால கொஞ்சோண்டு கீரை கடந்தது போட்டு பருப்பு கடையல் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெக்கைக்கு கீரையை போய் வச்சிருக்கியே, நல்ல மட்டன் சிக்கன் எதனாச்சும் வச்சு தொலைய வேண்டியதானே. என்ன உடம்புக்கு நல்லா தானே இருக்கு? ஆமா மருமகளே, ஏன் என்ன ஆயிட்டு, எதுக்கு கேட்க அப்படி? இல்ல மூக்கு போட்டு உறிஞ்சிக்கிட்டு கிடைக்கீங்களே, அதுக்கு தான் அப்படி கேட்டேன். மருமகளே, உனக்கு வாசம் எதுவும் வரலையா? என்ன வாசம்? பக்கத்து வீட்டு சுசிலா பிரியாணி செய்றா. ஆமா இத்த இப்ப சொன்ன பிறதான் தெரியுது பாருங்க, நல்ல வாசமா இருக்கு. அவ கொடுத்து வச்ச மகராசி, இன்னைக்கு நல்ல பிரியாணியும் கறி குழம்பும் நல்லா சாப்பிடுவா. எனக்கு அப்படியா பருப்பு கூட்டு வச்சு கொடுத்துருக்க. ஐயா ஏன்டா இப்படி பெருமூச்சு விடுறீங்க? ஒரேடியா மூச்சு விட்டுறாதீங்க. இதான் சாக்கரி, இப்படிலாம் பேசாத. அதெல்லாம் ஒண்ணும் போயிட மாட்டேன். நான் 100 வயசு வரை நல்லா இருப்பேன். அதானே 100 வயசு வரை இருந்து என் உசுரை வாங்க வேண்டாமா? மருமகளே மருமகளே, என்னத்த கூப்பிட்டீங்களா? நான் உசுரை வாங்குவேன்னு அந்த பக்கம் திரும்பி இருந்து ஏதோ சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு காது கேட்காதுன்னு நினைச்சியா? காதும் நல்லா கேட்கும், கண்ணும் நல்லா தெரியும் பாத்துக்கோ. ஆமா நல்ல மீனும் கறியுமா தின்னு அப்படிதானே நல்லா கிழங்கு கணக்கா இருப்பீங்க. இப்படி ஒரு அத்தை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். மருமகளே, இப்ப எதுக்குமா நீ அழுது என்னையும் அழ வைக்கிற? இத எனக்கு தெரியும், நீங்க பருப்பு குழம்பு சாப்பிடதானே இப்படி கண்ணீர் வெடிக்கீங்க. இல்ல மருமகளே, எனக்கு தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு, இருங்க. என்ன மருமகளே பண்ண போற? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து தரந்த. என்ன பிரியாணியா? ஆமாத. எப்படி நான் சின்ன பொண்ணே கிட்ட போய் எப்படி கேப்ப? அதெல்லாம் வேண்டாமா, அவ எதனா நினைச்சுக்க போறா. அப்படிப்பட்ட ஆளாங்கோ நீங்க. அவங்க எதனாச்சும் நினைச்சுப்பாங்க, நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்காம சாப்பிடாம இருப்பீங்களாக்கோ. அதெல்லாம் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க தானே. என்ன சின்ன பொண்ணு நீ இப்படிலாம் சொல்ற? அத்தை என்னைக்காச்சும் ஒரு நாள் யார்கிட்டயாச்சும் எதனாச்சும் வாய் திறந்து கேட்டு நீ பாத்துக்கியா? சரி சரி, அதெல்லாம் சரி, டக்கு புக்குன்னு வேலை ஆகட்டும், போய் கேளு போ. அசிங்கமாவே இருக்காது போல இதுகளுக்கெல்லாம். சரிட்ட போயிட்டு வரேன். சரி நேரத்துக்கு பிறகு நல்லா அசந்து தூங்குறாங்களே, காலங்காத்தால என்ன தூக்கம் இவங்களுக்கு? சரி என்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்கன்னு கேட்டு இன்னைக்கு மதிய சாப்பாடு இவங்க வீட்லயே முடிச்சிட வேண்டியதான். இக்கு இக்கு என்னமா எதுக்கு? ஐயே எதுக்கு இப்படி பதறிட்டு எந்திரிக்கீங்க? ஒண்ணும் இல்ல விடுங்க. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாலே இப்படிதான். இவ வேற எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. குழம்பு கூட்டு எதனா கேட்காத கண்டிப்பா வந்திருப்பா. இக்கு கையில என்ன வச்சிருக்கீங்க? வித்தியாசமா என்னமோ வச்சிருக்கீங்க. ஓ அதுவா, அது ஹேண்ட் ஃபேன் பாத்துக்கோ. என்னக்கா என்னமோ புதுசா சொல்றீங்க? ஹேர் பேண்டா? அப்படினா என்னக்கு? ஹேர் பேண்ட் இல்லம்மா, ஹேண்ட் ஃபேன். இது வந்து நம்ம கையிலே எடுத்துக்கலாம் பாத்துக்கோ. சார்ஜ் போட்டுக்கலாம், பேட்டரி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியா? அப்படினா என்னக்கு? ஏம்மா அத நம்ம டிவி ரிமோட் பின்னாடில ஒன்னு போடுவோம் பாரு, அப்பப்ப மாத்துவோம்ல, அதுதான். ஓ பேட்டரியா? அதேதான். அது போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெளிய இடத்துக்கு எங்கயாச்சும் போறோம்னா அப்ப கூட எடுத்துட்டு போய்க்கலாம் பாத்துக்கோ. ரொம்ப ஈஸி டு யூஸ். என்ன தோற இங்கிலீஷ்ல பேசுறீங்க? அதெல்லாம் அப்படிதான் பாத்துக்கோ. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்க? திடீர்னு வர மாட்டீங்க நீனே. என்ன எதுக்கு சிரிக்க? என்ன விஷயம் சொல்லு. அது வந்து ஷப்பா காட் வேற வரல. சொல்லு. அது வந்து அது வந்து இன்னைக்கு வீட்ல எதுவும் சமைக்கல பாத்துக்கோங்க. வெளிய கடைக்கு போய்ட்டோம் துணி எடுக்க. அதுக்கு தான் உங்க வீட்ல என்ன சமையல்னு கேட்டு போலான்னு வந்திருக்கேன். அதான் தெரியுமே எனக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நீ வருவேன்னு. ஐயே நீ வர ஏன் சொல்லமா, இன்னைக்கு நாங்களே பருப்பு கடையில் தான் வச்சிருக்கோம் பாரு. அதான் என் மருமக கிட்ட சொல்லியிருந்தேன், வாய்க்கு ருசியா எதுவுமே சமைச்சு போட மாட்டேங்கிறேன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தேன். அடுத்து நீ வந்திருக்க, நீ பருப்பு குழம்பு சாப்பிடுவியாக்கோ. சை இவங்க வீட்டுக்கு வந்து ருசியா இதெல்லாம் சாப்பிடலான்னு பார்த்தா பருப்பு கடையில் வச்சிருக்கலாம். பருப்பு கடையில் சை, இது எந்த மூளைக்கு? நம்ம வேற வீடு தேடி போவோம். பருப்பா? ஐயா வேண்டாக்கா, யாருக்கனே வயிறு குத்தா இருக்கு பாருங்க. பருப்புலாம் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. நான் போயிட்டு வரேன். தானே இந்த கிழவி எப்படி பருப்பு கடையில திம்பா? போயிட்டு வரேன், நாளைக்கு பாப்போம். என்ன போய் தொலைதாயே, நல்ல பருப்பு கடையிலன்னு சொன்ன உடனே நைஸா நழுவுறா. இதுவே பிரியாணி மீன் குழம்பா இருந்தா மூக்கு மட்டும் தின்னுட்டு போய் தொலைவா. என்னமோ பண்ணட்டும், நம்மளுக்கு நல்லதுதான். அம்மாடி ஃபேன் என்ன இந்த ஆட்டம் ஆடுது? மேல உள்ள மூடிய காணும், எதையும் காணும். ஷப்பப்பா இந்த வெக்கைக்கு வேற என்னத்த பண்ண? இக்க இக்க சின்ன பொண்ணு பேதல போவா, மூஞ்ச கொண்டு இப்படியே பக்கத்துல காமிப்பா. எம்மா பயந்தே போய்ட்டம்மா. இக்க என்ன இது புது விதமான ஃபேனா? எங்கக்க வாங்குனீங்க? நல்லா இருக்கே. சின்ன பொண்ணு தலைய கொண்டு உள்ள ஓட்டாரட்டி. புது விதமான ஃபேன் எல்லாம் இல்லம்மா, இது மேல உள்ள மூடிய காணும் பாத்துக்கோ. சரி எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன நல்ல காத்து வருதுல்ல, அதுக்கு தான் இன்னும் வச்சிட்டு இருக்கேன். இது இல்லனா நைட் நம்ம தூக்கமே போயிரும்.
இந்த வந்துட்டாமா அரைச்சட்டக்காரி. இக்க உங்களுக்கு கதை தெரியுமா? ஆமா, எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. ஒரே கதையை தான் சொல்ல போறீங்க. பக்கத்து வீட்டு மீனாக்கும் உங்க மாமியாருக்கும் சண்டை அதானே? ஆமாக்கு சண்டை தான். மண்டையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டு உடைச்சிட்டாளா நம்ம மீனா. எம்மாடி மண்டையை உடைச்சிட்டாளா? அப்புறம் என்ன கதை? இவ்வளவுதாங்க எனக்கு தெரிஞ்சது. நாளைக்கு தான் அவங்க மாமியார் ஹாஸ்பிடல்ல இருந்து வருவாங்களாம் பாருங்க. அதுக்கப்புறம் தான் போய் என்ன கதைன்னு அவகிட்ட எல்லாத்தையும் விளாவரியா கேட்கணும். ஆமாக்கா, கேட்டு என்னன்னு டக்கு புக்குன்னு சொல்லுங்க. தலையே வெடிச்சிரும் போல. சரி சரி, அதெல்லாம் சரி. இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சமையல்? எங்க வீட்ல இன்னைக்கு பிரியாணி வச்சோம். அட அப்படியாக்கா? இன்னைக்கு பாருங்க சிக்கன் 65 செய்யலாம்னு பார்த்தேன். சரி, அப்புறம் குழம்பு வைக்கலாம்னு பார்த்தேன். சின்ன வெங்காயம் இல்ல. சரி, அதுக்கு என்ன? அதாங்க உங்ககிட்ட வாங்கிட்டு போலாமேன்னு வந்திருக்கேன். நைஸா அப்படியே உங்ககிட்ட இந்த கதையை சொல்லிட்டு நல்ல சின்ன வெங்காயம் வாங்கிட்டு போன, தக்காளி வாங்கிட்டு போனன்னு சொல்லுவாங்க. டெய்லி இதே வேலையா தான் இருக்கு. பக்கத்துல தான கடை இருக்கு, போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? சின்ன பொண்ணே, நான் ஒண்ணு உன்கிட்ட கேக்கல, சரியா? சரி சரி விடுங்க, சண்டை போடாதீங்க. வெங்காயம் தானே, நான் எடுத்துட்டு வரேன் இரு. சரிக்கா, இக்க ஒரு 2-3 எடுத்துட்டு வந்தா போதும்க்கா. சரி சரி. எட்டி இந்தா கூட கொத்தமல்லியும் வச்சிருக்கேன், சரியா? அப்புறம் அதுக்கும் ஒரு நேரம் வருவேன். நீ கடையில ஒரு காய்கறியும் வாங்கி தொலைய மாட்ட. எனக்கு உன்னை பத்தி தெரியும். ஏக்கா அப்படிலாம் இல்லக்க, கடைக்கு போக முடியல பாத்துக்கோங்க. ஒரே பிஸியா இருக்கும் பாருங்க வீட்ல. அதுக்குதான் 1-2 தானே கேட்டேன். எதுக்கு இவ்வளோ? அட சும்மா எடுத்துட்டு போ. எப்பா இந்த அக்கா மாதிரி வருமா? எது கேட்டாலும் கை நிறைய கொடுக்காகமா. ரொம்ப நன்றிக்கா, போயிட்டு வரேன். எப்பா சமையல் வேற செய்யணும்க்கா. எங்க மாமியார் வேற சோறு போடலன்னு வச்சுக்கோங்க நேரத்துக்கு. அப்புறம் எனக்கு இடிச்சு நட்டிடுவாங்க. ஆமா, உங்க மாமியாருக்கு அப்படியே பயந்துட்டாலும் என்ன நடிப்பு நடிக்க பாருங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, போயிட்டு வாரேன். சரி, நம்மள ஒரு நடிப்பு போடுவோம். இன்னைக்கு எங்க வீட்ல பருப்பு கடையிலுக்கு சாப்பிடவே பிடிக்கல. நல்ல பிரியாணியும் கறியுமா வச்சு நாக்குக்கு ருசியா சாப்பிடணும்னு தோணுதுக்கு. ஐயா, அதுக்கு எதுக்குமா வருத்தப்படுற? அது அக்கா வீட்ல பிரியாணி வச்சிருக்கல்ல, நீ சாப்பிட்டு போ. ஏக்கா எப்படிக்கு? நான் ஒருத்தர் வீட்ல கூட பச்சை தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேனே. உங்ககிட்ட எப்படி பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன்? நீ எதுவும் நினைச்சிட மாட்டீங்களா? அட சின்ன பொண்ணே, அக்கா என்னமா நினைக்க போற? நீ சாப்பிட்டுட்டு போ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இக்க இல்லக்க, எனக்கு வேண்டாம். நான் எங்க வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறேன், சரியா? சரி இரு, அக்கா இந்த ஓடி போய் எடுத்துட்டு வரேன். சே, குட்டக்கா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. எப்படி ஒரு வழியா நம்ம மாமியார் கிழவிக்கு பிரியாணி வாங்கியாச்சு. இன்னும் அவங்க வாயில கொண்டு தட்ட வேண்டியதான். இப்ப போய் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னவ இன்னும் ஆளை காணும். வயிற்று பசியில வேணும்னே பண்றான்னு நினைக்கிறேன். ஏத்தே வந்துட்டு என் மருமகள் லெக் பீஸோட வந்திருக்கா. ஆமாதான், இந்தாங்க உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. ஞம் 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 ஞம். நல்ல ருசியா செய்யற அண்ணே. ஆமாதான், நல்லா செய்வாங்க இந்த அக்கா. வாய் வேணுமான்னு கேட்க பாரு. இந்த அத்தை கிழவி எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். அவங்க மட்டும் நல்லா திங்கிறாங்க. நல்ல சிக்கன் மட்டும் தின்னுட்டு எலும்பு மட்டும் எப்படி எடுத்து வச்சிருக்கு பாரு. கிழவிக்கு இந்த வயசுலயும் கடிக்க முடியுதுல்ல. ஒரு சிக்கன் துண்டு சாப்பிட்டதுல யாப்ப வந்துட்டு. ஆமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மெதுவா சாப்பிடுங்க. அடைச்சு தொலைஞ்சிடாம. எத்திக்கிட்டு தொலைஞ்சிட்டு அது வேற. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னேன். வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்குங்க, சரியா? சரி மருமகளே. இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, அப்ப இப்படி கண்ணீரை மட்டும் வடிச்சிருங்க.